சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஆகஸ்ட் 9. வேதமே விளக்கு. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119, 105. ஆவிகளை பகுத்தறிவதின் அத்தியாவசியத்தை நேற்று சுட்டிக்காட்டினேன். ஆவிகளை பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள ஏதுக்களில் முதலாவது வருவது திருமறை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய பெந்தேகோஸ்தே நாளானது யூத சரித்திரத்தில் அசாதாரணமானதொரு நிகழ்ச்சியாகும். மேலறை சம்பவங்களைக் கண்டு குழப்பமடைந்தோருக்கு பேதுரு அப்போஸ்தலன் கொடுத்த விளக்கம் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:16. எழுதப்பட்டிருந்த திருவசனமே அந்த நாளில் கண்டது கேட்டது யாவற்றிற்கும் அவளுக்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்தது. இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கை மற்றும் ஊழியம் முழுவதிலும் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்பதையே தங்களது சொற்பொழிவுகள் மற்றும் செயல்பாடுகள் யாவற்றிற்கும் ஒரே கல்லாய் கொண்டிருந்தனர். 2 கொரிந்தியர் 4:13, 1 கொரிந்தியர் 1:31, ரோமர் 12:19 மற்றும் 14, 10, 11, 15, 2-3. தங்களிடமிருந்த விசுவாசிகள் எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று அப்போஸ்தலர்கள் விரும்பினார்கள் என்று கவனியுங்கள். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். 1 கொரிந்தியர் 4:6. தமக்கு பிதாவானவர் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தும் எழுதப்பட்டிருப்பதற்கு உள்ளேயே செயல்பட்ட தங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவிடம் இருந்துதான் அப்போஸ்தலர் இத்தத்துவத்தை கற்றனர். எழுதப்பட்டிருக்கும் திருமறையையும் மிஞ்சி செல்வதற்கான அபிஷேகம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எவராவது எண்ணினார் அதிலும் மடமை வேறில்லை. சில பிரசங்கிமார் யோவான் 20:30 சுட்டிக்காட்டி தங்களது விகற்பமான வெளிப்பாடுகளுக்கு புகலிடம் தேடுகின்றனர். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார். ஆனால் அடுத்த வசனத்தையும் வாசியாததேனோ? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. வசனம் 31. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்க்கைக்கு தேவையானது எழுதப்பட்டிருப்பதற்கு மேல் ஒன்றுமில்லை. வேதம் எங்கே நிறுத்துகிறதோ அங்கே நிறுத்திவிட வேண்டும். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. நீதிமொழிகள் 22:28. ஜென்ம சுபாவமுள்ள மனிதனுக்கு எப்பொழுதுமே நூதனங்களில்தான் நாட்டம் அதிகம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகையால் பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். எபிரேயர் 13:8-9. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. சகோதரி சுஜானா ஜெகநாதன்.